நாகையா ஹீரோவாவும் டி.ஆர். ராஜகுமாரி ஹீரோயினாவும் எம்ஜிஆர் வில்லனாவும் நடிச்சு வெளிவந்த படம் பணக்காரி. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கிய இந்த படம் ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் எழுதிய அன்ன கரேனினா அப்படிங்கிற நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுச்சு. நாகையாவுடைய அழகான மனைவி டி.ஆர். ராஜகுமாரி மீது ஆசை கொள்ளும் எம்ஜிஆர் எப்படியாவது கணவன் மனைவியை பிரிச்சு ராஜகுமாரியை அடைய திட்டமிடுவாரு. நண்பன் மனைவி மீது ஆசை கொண்ட எம்ஜிஆர் என்ன தண்டனை அடைகிறார் அப்படிங்கிறது தான் கதை. இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஹீரோவான எம்ஜிஆர் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சதை மக்கள் ஏற்கல. இந்த படத்துக்கு அப்புறம் இனி வில்லனா நடிக்கிறது இல்ல அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு எம்ஜிஆர். பணக்காரி படம் வெளியான போது மலையாள ரீமேக்கான பிச்சைக்காரிங்கிற படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. வசூல் ரீதியா பிச்சைக்காரி பணக்காரி ஆனால், பணக்காரி பிச்சைக்காரி ஆனால் அப்படின்னு அப்போ